ஹை கைஸ். ஸோ நிறைய கன்சல்டன்ட் ஏஜென்ட் என்ன பண்றாங்கன்னா, நீங்க 10,00,000 படிச்சு முடிச்சிடலாம். இல்லாட்டி வருஷத்துக்கு 1,00,000 படிச்சு முடிச்சிடலாம், 2,00,000 படிச்சு முடிச்சிடலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ நீங்க மேக்ஸிமம் அப்ராட்ல படிக்கிற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ எந்த ஒரு இஷ்யூஸோ எதுவுமே வராது. ஸோ நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு மினிமம் 3 lakhs ஆர் 2,80,000 ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ராட்னா மேக்ஸிமம் என்னோட சஜஷன் பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்ல ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ப்ரைவேட்டில் அதிகமாக இருக்கும். இங்கே அப்ராட் பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்ல அதிகமாக இருக்கும், ப்ரைவேட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் லோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போய் சேராதீங்க. ஏன்னா நீங்கள் 6 வருஷம் இங்கே தான் படிக்க போறீங்க. ஸோ சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் நல்ல யூனிவர்சிட்டிஸாக சூஸ் பண்ணுங்க. நிறைய எஃப்எம்ஜி பாசிங் ரேட் இருக்கான்னு சூஸ் பண்ணுங்க. நல்லா கிளினிக்கல் எக்ஸ்போசர்ஸ் எல்லாமே இருக்கான்னு சூஸ் பண்ணுங்க. ஃபீஸ் கம்மியாக இருக்கு, நம்மளால கெப்பாசிட்டி கட்டிடலாம் அப்படின்ற இதில் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ எப்போனாலும் உங்களுக்கு இஷ்யூஸ் வரலாம். ஸோ சில யூனிவர்சிட்டிஸ்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி சும்மா ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்பி ஏமாறாதீங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாலும், இன்க்ளூடிங் நானே ஒரு யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணாலுமே அதை நல்லா கூகுளில் போய் சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியா, எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பாஸ் அவுட் ஆயிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.